உங்களுடைய கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறத உங்க கஸ்டமர்கிட்டயே கேட்காதீங்க. இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கடலுடைய பேசிக் ரூல் அப்படிங்கிறது இதுதான். அது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறது தானே ஒரு நல்ல வியாபாரம். அதுதானே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறத கஸ்டமர் கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறது கஸ்டமருக்கே தெரியாது. இது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். கஸ்டமருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கறது தானே ஒரு உண்மையான கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், ஒரு உண்மையான வியாபாரம். அது எப்படி நம்ம அவங்கள கேட்காம நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிற கேக்குறீங்க. பட் உண்மையான ட்ரிக் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட கேட்காமலே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதா இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஒரு கதை இருக்குங்க. இந்த ஊர்ல இந்த மண்பானைகள் செய்யறது ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊர் முழுக்க மண்பானைகள் நல்ல தரமான குவாலிட்டியான மண்பானைகள் செய்யப்படுது. அந்த மண்பானையில வைக்கப்படுற தண்ணிகள், இந்த தண்ணீரும் நல்லா சில்லுன்னு இருக்கு. அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மண்பானை செஞ்சு மற்ற ஊர்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வியாபாரம் நடக்குது. அந்த ஊர் மக்களும் அந்த மண்பானையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரி ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தார். மண்பானைகளை வாங்கி வியாபாரம் பண்றதுக்காக அந்த ஊருக்கு அந்த ஊர் முழுக்க அந்த மண்பானைகள் எல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்தாரு. அந்த ஊர்ல மண்பானைகள் யூஸ் பண்றதையும் பார்த்தாரு. பட் அவர் இந்த மண்பானை நல்ல குவாலிட்டியா இருக்கிறதும் சேர்ந்து இன்னும் ஒரு விஷயத்தையும் கவனிச்சாரு. அந்த ஊர்ல நல்ல தரமான மண்பானைகள் செய்யறாங்க. அந்த மண்பானையுடைய தரமும் அதனுடைய அந்த வேலையும் கரெக்டா இருக்கு. அந்த தண்ணியை கூலா வச்சுக்கிறதெல்லாம் கரெக்டா வேலை பார்க்குது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மண்பானையில போடக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரமே அசுத்தமாயிடுது. இந்த தண்ணி அசுத்தமாகிறதுனால அந்த குழந்தைகள், நிறைய சின்ன குழந்தைகள் அந்த தண்ணி, அந்த மண்பானையில வச்சிருக்கிற தண்ணியை அந்த குழந்தைகள் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இந்த மண்பானையில் வைக்கிற தண்ணி சுத்தமா இருக்கிறது இல்லை. இதுதான் இந்த உடல்நல குறைவுக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த வியாபாரி கண்டுபிடிக்கிறாரு. அதை பத்தி இந்த ஊர் மக்கள்கிட்டையும் பேசுறாரு. ஏமா இந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற இந்த மண்பானையில இருக்கிற தண்ணி அசுத்தமாயிருது, அதனாலதானே இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கல, அதை ஏத்துக்கல. நாங்க அந்த மண்பானை நாங்க எத்தனையோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு கரெக்டா தான், தண்ணி எல்லாம் நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. குழந்தைன்னு இருந்தா அப்படி முன்ன பின்ன வரத்தான் செய்யும், உடம்பு சரியில்லாம வரத்தான் செய்யும், அது சரியா போயிடும், மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். அவங்க ஒரு அலட்சியமா தான் இருந்தாங்க. ஆனா இந்த வியாபாரிக்கு உண்மையிலே புரிஞ்சுது, இந்த மண்பானையில இந்த தண்ணி சுத்தம் இல்லாம இருக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த மண்பானையை தண்ணியை சுத்தமா வச்சுக்கக்கூடிய ஒரு வசதி இருந்தா எப்படி இருக்கும், இந்த மண்பானையில இந்த வாட்டர் பியூரிஃபையர் மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாரு. அந்த யோசனையும் ஒரு ஐடியாவா டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டா அதை டெவலப் பண்ணாரு. அந்த மண்பானையோட சேர்த்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் மாதிரியான ஒரு இதையும் ரெடி பண்ணி அந்த மண்பானையோட சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணாரு. அந்த டிசைனை பண்ணி அந்த மக்களுக்கு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு கொடுத்தாரு. அப்ப அந்த மக்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகிறது குறைய ஆரம்பிச்சது. இப்போ மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே அதனுடைய தேவை என்ன, அதனுடைய யூஸ் எந்த அளவுக்கு இருக்காது, அவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அதிக அளவுல கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த வியாபாரி அதுல இருக்கு, அவங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க இருக்கிறது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. அவங்க போயிட்டு இவர் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெட்டரான ஒரு விஷயத்த, கரெக்டான ஒரு விஷயத்த கொடுத்தப்போ அவங்க கன்சியூம் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இதுதான் மார்க்கெட்டிங். கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களால அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா சொல்ல தெரிஞ்சுட்டா நம்ம ரொம்ப நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாயிரும், காம்படிஷனும் ஹெவி ஆயிடும். அவங்களுக்கு சொல்ல தெரியாததை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுதான் நம்மளுடைய பிசினஸ் உடைய சக்சஸ். இந்த கஸ்டமர் நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலைங்க, பல பிசினஸ் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஹென்ரி ஃபோர்ட் இந்த கார்ஸ் அப்படி மோட்டார் கார்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்ச வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா, இன்னும் வேகமாக போகக்கூடிய, இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய குதிரைகள் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அப்ப அந்த ஹார்ஸ் கார்ஸ் அந்த குதிரை வண்டி தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய, இன்னும் வேகமா போகக்கூடிய, பயணிக்கக்கூடிய குதிரைகள் வேணும்னு அவங்க கேட்டிருப்பாங்களே தவிர கார்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நாம தான் அந்த கார்ஸை குதிரைகள் இல்லாத ஒரு மோட்டரை இது பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வரதை நம்ம தான் முயற்சி பண்ணோம். ஸோ கஸ்டமருக்கு
என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இந்த ஐபோன் லான்ச் பண்ணும்போது கஸ்டமர்ஸுக்கு தேவையானது வெறும் கால் வந்தா பேசுறதுக்கு, இங்க இருந்து கால் பண்ணி வேண்டியவங்ககிட்ட பேசுறதுக்கான பேசிக்கான ஒரு போன் மட்டும்தான். அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறது கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இதுதானே அவங்க எதிர்பார்ப்பாங்க, இதுதானே அவங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத கணிச்சு அதெல்லாம் அந்த போன்ல உள்ளடக்கி அந்த ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அதை கஸ்டமருக்கு கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு அதனுடைய தேவை என்னங்கிறது புரியும். அவங்களுக்கே அவங்களுடைய தேவை என்னங்கிறது அப்பதான் புரியும். அதை நீங்க அவங்கள்ட்ட கேட்காம புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுக்கும் போது அவங்களுக்கு நீங்க வேண்டிய ப்ராடக்ட் நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய சக்சஸ்ங்கிறது அங்கதான் ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.